என்னன்னா, நான் இயக்குனரா என்னுடைய முதல் ஹீரோ விஜய் சார். உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணும்போது என்னுடைய முதல் ஹீரோ மோகன் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை மிகப்பெரிய சாதனைகள் அடங்கிய மேடையாக இருக்கிறது. இந்த மேடையில் அமர்ந்திருப்பதே எனக்கு பெருமையாக இருக்குது. தமிழ் திரையுலகில் பொன்னுலாவை கண்டிருக்கும் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. செல்வன் சாரை பற்றி ஃபஸ்ட்டு குறிப்பிடணும். இன்றைக்கி ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை இருக்குது. திரையுலகம் ஒரு டென்ஷன்லாம் இருக்குது. அவர் பிரதிபலிப்பு தான் இப்போ தான் சார் பேசினார். நான் மதியம் செல்வன் சார்கிட்ட இந்த நிகழ்ச்சி ஞாபகப்படுத்துறதுக்காக, சார் இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்கே வரீங்களானாரு. எந்த நிகழ்ச்சினாரு? எந்த நிகழ்ச்சிங்கிறாரு சார்? பிரசாத் லேப்பில் அப்படின்னேன். அப்போ ஞாபகம் இல்லை சார். மகேந்திர சார் இது யார் கண்ணன்? ஆமாம் 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 வந்துடுனாரு. அப்புறம் எனக்கு என்னென்னா வந்துட்டார். எனக்கு அப்புறம் ஒரு டவுட் வந்துச்சு, இவர் விட்டா. ஏன்னா ஒரு ஒரு கும்பல் போவோம், அதுக்கு இன்னொரு கும்பல் போவோம், இன்னொரு கூட்டம் போவோம், ஒரு பரபரப்பாக இருப்பார். எப்படி இவர் மறந்துடுவார் அப்படின்ட்டு, சார் நானே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வர சார்ன்ட்டேன். அவர் நேரம் வீட்டுக்கு போய் நானே கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ ஏன்னா அவருக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு. இன்றைக்கி இந்த மேடை செல்வன் சாருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா 3 நாள் நல்ல அடுப்பில் வச்சு தோசைக்கல் மாதிரி சூடாக இருந்துட்டு இப்போ இறக்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் போனதும் நாளைக்கு சூட ஆரம்பித்தா வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் டான்ஸர் சொன்னதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் தொழிலாளருக்கும் மாணவர், அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி சொல்லி நேசிக்கிறீங்க, அவங்க எவ்வளோ அக்கறை இருக்குன்னு தெரியும். நல்லது நடக்கும் சார். தான் சார் நல்லது நடக்கும். ஏன்னா நல்ல உள்ளம் தெரியும் சார். இது நல்லது நடக்கும். அப்புறம் என்னோட மச்சான் இசையமைப்பாளர் சங்கரினேஷ், நன்றி. அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு. நான் பாட்டுக்கிட்ட இவ்வளோ டக்கும் இவ்வளோ மாற்றம் வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போலாம் சட்டை டைட்டாக போடுவார், கொஞ்சம் லூஸாக இருக்கு. அவர் ரிலாக்ஸாக இருப்பார். சமீபத்தில் சங்கரினேஷ் ஐயாவோட மியூசிக் என்னை கூப்பிட்டு, நீ இது வரைக்கும் என் இசையில் பாட்டு எழுதுனில்ல, ஒரு பாட்டு எழுதுனாரு. சரி, ஒரு டியூன்லாம் போட்டு காட்டினார். அப்புறம் பாட்டு எழுதி போயிட்டு அப்புறம் மறுநாள் போனோம். சாங் எழுதியாச்சுன்னாரு. எழுதியாச்சு அப்படின்னேன். சாங் நம்ம வந்து சாங் எழுதி பேர் கொடுக்க வேண்டியதானே, நமக்கு கொஞ்சம் ஆர்வக்கோளர் ஜாஸ்தியாக இருக்கும். பாடியே காட்டினேன் அந்த டியூனுக்கு. அப்படியே பாட்டு இருந்தார். எழுதுகிறேன் உன் வேலை. ஆமாம், பாடுறது ஏன் வேலை அப்படின்னாரு. ஆகா, தெரியாதனம் பாடிட்டேன் போல இருக்கு அப்படின்ட்டு திரும்ப பாடினார். எனக்கு என்னடா பயமாக இருந்துச்சு. பாட்டு திரும்பி பாடினார். திரும்ப பாடினேன். இந்த பாட்டு இதான் பாருன்ட்டார். பாட சார் அந்த பாட்டை எழுதி நானே பாடியிருக்கேன். இந்த மாதிரி விஷ பிரச்சனை அதிகமாக பண்ணுவார் அவர். மோகன் சார் ஒரு என்னன்னா, நான் இயக்குனராக என்னுடைய முதல் ஹீரோ விஜய் சார். உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னுடைய முதல் ஹீரோ மோகன் சார். சகாதேவன் மகாதேவன் அதில் தான் நான் வந்து முதல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், அவர் உள்ள ஸ்பாட்டில் வந்து நம்ம வேலையை பார்த்த விட இவர் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து நான் ரஜினி ரசிகர். அவருமே மேக்ஸிமம் 5-6 விட 7 விட மேக்ஸிமம் பார்த்துருப்பேன். ஆனால் பயணங்கள் முடிவில் 11 விட பார்த்தேன். கிளிஞ்சல்கள் எல்லாம் முதல் போய் பார்த்துருது. அப்படியே திரையில் பார்த்த முகம் உதவிக்கு தானே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஆமாம், அப்படி இவரை பார்த்து வச்சுட்டே இருப்பேன். அப்போ டேரக்டர் திட்டலாம் வாங்கியிருக்கேன் துள்ள கோட்டை விட்டு. இன்றைக்கி இந்த மேடையில் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே. இப்போ தமிழ் சினிமா வந்து ஒரு காலத்தில் பார்த்தா குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு உறவு இருந்துட்டே இருந்துச்சு.
இப்போ மணிவண்ணன் சாராக இருக்கட்டும், பாக்கியராஜ் சாராக இருக்கட்டும், மனோபலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னுடைய குருநாதர்னு சொல்லுவாங்க பாரதிராஜா சார். அது மாதிரி செல்வன் சார்லாம் மணிவண்ணன் குருநாதர்னு பாரு, பார்த்திபன் வந்து பாக்கியராஜ குருநாதர் இருப்பார். எங்கே ஒரு புடிச்சிட்டு போய் ஒரு அஸ்டண்ட் கதை சொல்லும்போது யார்கிட்ட இருந்தேன்னா சார் என்னுடைய குருநாதர் தான் சேர்ப்பாங்க. தான் யார்கிட்ட ஒர்க் பண்ணமோ அந்த இயக்குனர் வந்து குருநாதர் குருநாதர் சொல்லிட்டு இருந்த காலம் போச்சு. இப்போல்லாம் எங்கே யார்கிட்ட இருந்தீங்கன்னா, நான் இந்த டேட்டை வேலை பார்த்தேன், நான் அந்த டேட்டை இந்த ரெண்டு படத்துக்கு வேலை பார்த்தேன், இன்னும் மளிகை வேலை பார்த்தேன் போச்சு. இன்னைக்கு இந்த குருசிங்கிற உறவே போச்சு. எந்த உதவி இயக்குனரும் இன்னைக்கு வந்து நம்ம யார்கிட்ட தொழில் கற்றுட்டோமோ அவங்களுக்கு குருன்னு சொல்கிறதே இல்லை. அந்த வார்த்தையை இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது. இவர் வேலை பார்த்தேன் சொல்கிறாங்களே தவிர என்னோட குருநாதன் யாரும் சொல்கிறதில்ல. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கும் யாக்குனர் அவர்கள் தன் குருநாதரை நினச்சி இன்றைக்கும் அந்த குருநாதனோட பாசத்தில் அந்த பாசம் வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் பேரில் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னொன்று, எனக்கு சில பாரராஜ் சார் அசிஸ்டண்ட்டு, பாக்கியராஜ் அசிஸ்டண்ட்டு, மகேந்திர சார் அசிஸ்டண்ட்டு, இவங்கெல்லாம் அவங்க அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ண சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமல் இருக்கும். என்ன நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க. அப்படி எனக்கு மிகப்பெரிய பொறாமை யாருக்குன்னு சார் மேலே. மகேந்திர சார் அசிஸ்டண்ட்டுக்குமே எனக்கு சின்ன பொறாமல் பார்ப்பேன், நமக்கு அந்த கொடுப்பு இல்லைன்ட்டு. அப்படி பேசிக்கணும் சொல்ல எப்போ பார்த்தாலும் மகேந்திர சார் அவரை பற்றி பேசணும்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஒரு ஆர்வமாக, அவ்வளோ பாசமாக அதை பழைய நினைவுகளை கொண்டாந்து நிறுத்துவார். அது எல்லாருக்கும் வந்திருக்காது. அதோட இதுதான் இன்றைக்கி அந்த பிரதிபலிப்பு. இயக்குனரில் பல வகை இருக்கும். இயக்குனர் இயக்குனர், வெற்றிப்பட இயக்குனர் அப்படிலாம் இருக்கும். ஆனால் சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற இடத்த எல்லாரும் பிடிச்ச முடியாது. இங்கே பல ஆயிரக்கணக்கான இயக்குனர்கள் வந்து வெற்றிப்பட இயக்குனர் ஆயிடலாம். ஆனால் சிறந்த இயக்குனர் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு சிலர் தான். என்றைக்கு சிறந்த இயக்குனர் அந்த வருஷம் தான் மகேந்திர சார். அவர் சிறந்த இயக்குனர், சாதனையாளர், லெஜண்ட். படம் ஓடிச்சு, வசூலாச்சு, இத்தனை கோடி வசூல், அது வியாபாரம். என் படம் இவ்வளோ வசூலாச்சுன்னு சொல்கிறது அது வியாபாரி ஆயிடுவோம். கலைஞனாக இருக்குன்னா அவன் சிறந்த இயக்குனராக என்றைக்கும் போற்றப்படணும். அப்படி என்றைக்கும் போற்றப்படுறது தான் சிறந்த இயக்குனர். நம்ம சினிமாவில் இருக்கோம், இயக்குனராக இருக்கோம். இது வந்து நம்ம அந்த திரையுலகனால நமக்கு பெருமை. நிறைய இயக்குனருக்கு திரைப்பட இயக்குனர்னால அவருக்கு பெருமை. ஆனால் திரைப்படத்துறைக்கே பெருமைங்கிறது மகேந்திர சார். அவர் மாதிரி இயக்குனர் இருந்ததுனால எனக்கு தமிழ் பட உலகக்கே பெருமை. என்னை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சாருங்கிறதே இன்ஸ்டியூட். அவரும் இன்ஸ்டியூட் தான். அவர் பேரில் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்கள, இது கூடுதல் பெருமை தான். இந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த இன்ஸ்டியூட் மூலமாக நிறைய கலைஞர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பலர் உருவாகணும் சொல்லி வாழ்த்துக்கு. நன்றி, வணக்கம்.